இமேஜின் பண்ணுங்க, ஒரு அப்படியாப்பட்ட ஆளை எவன் ஒட்டனை கூட தொடாத, சட்டம் போடாத, சைலண்டா உலகத்தையே அவன் கையில கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அவன் எதிரிங்களுக்கு தெரியாதவே அவங்கள தோக்க வச்சுட்டான். இந்த உலகத்துல இப்படியாப்பட்ட ஆளுங்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இதேமாரி ஆளுங்க தன்னோட மைண்ட், சைக்காலஜி, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கால நேரா இருக்க ஆளை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, இதேமாரி இவங்களால எப்படி நினைக்க முடியும்? ஒரு நார்மல் பர்சனால இதேமாரி கிரேட் பர்சனாலிட்டி டெவலப் பண்ண முடியுமா? இதுக்காக உங்களுக்கு டார்க் சைக்காலஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கோட காம்பினேஷன் தேவைப்படும். இப்போ மைண்டை நெக்ஸ்ட் லெவல் ஆகிறதுக்கு டெக்னிக் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூல் நம்பர் 1, யார்கிட்டையும், அது உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் பிளான், நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் இருக்க டேஞ்சரஸ் மேனிப்புலேட்டிவ் ஆளுங்களாம் தன்னோட ரியல் பிளான், உண்மையான ஃபீலிங் யார் கண்ணு முன்னாடியும் வைக்க மாட்டாங்க. இதேமாரி ஆளுங்க தன்னோட ஃபேக் பர்சனாலிட்டி பில்டு பண்ணுவாங்க, அதுதான் ஷோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தன்னோட நெக்ஸ்ட் மூவ் வைக்கிறதுக்காக எல்லா மூமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணிக்கின்னு இருப்பாங்க. ஏன் இந்த ரூல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட எல்லா பிளான்ஸ், ஸ்ட்ராட்டஜி ஆளுங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா வெயில வந்து தடங்கல் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து தூரமா போயிடலாம். ஸோ இதனால இந்த ரூல் இம்பார்ட்டன்ட். ரூல் நம்பர் 2, பவர் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு கரெக்ட் டைம்ல சொன்ன ஒரு பவர்ஃபுல் வேர்ட் எல்லார் மைண்ட்லயும் ஒரு டார்க் இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம். மற்றவங்களோட மைண்ட் ஷிஃப்ட் பண்ணறதுக்கு, மற்றவங்களை என்கரேஜ் பண்ணறதுக்கு, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. மேனிப்புலேட்டிவ் ஆளுங்களாம் இதேமாரி சின்ன சின்ன வார்த்தைங்களை எக்ஸ்பர்ட் லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. இதேமாரி ஆளுங்களோட ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது. நேரா இருக்கிற ஆளோட மைண்ட் உள்ள டவுட் அண்ட் கியூரியோசிட்டி ஓப்பன் ஆகிற அளவுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், யாருன்னா அவங்க கிட்ட ஃபுல் கான்ஃபிடென்ட்டா ஒரு பிளான், ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, அப்ப நீங்க அதுக்கு பதிலாக சொல்லுங்க, ஆர் யூ ஷியோர்? இப்போ அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்க ஆளுள்ள கூட ஒரு டவுட் கிரியேட் ஆகிடும். இன்னொரு ஒன்று, யாருன்னா டிசிஷன் உங்களுக்கு பிடிக்கல, அப்ப நீ அவங்க கிட்ட நீ பண்ணது தப்புன்னு சொல்லாமையே அவன் மைண்டில் அந்த டிசிஷன் பற்றி ஒரு டவுட் கிரியேட் பண்ணிடு, அவ்வளவுதான். ரூல் நம்பர் 3, அப்சர்வ், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். மேனிப்புலேஷனோட ஒரு அல்டிமேட் ஃபார்முலா. ஒரு உண்மையான மேனிப்புலேட்டர் முதல்ல அப்சர்வ் பண்ணுவான், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவான். இதுக்காக நீங்க இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேரா இருக்கிற ஆளோட இமோஷன்ஸ், வீக்னஸ், எந்த பொருள்லாம் அவனை எக்ஸைட் பண்ணும், எந்த இடத்துல அவனுக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகும், அவனோட டிசிஷன்ஸ் லாஜிக்கல் இருக்குமா இருக்காதா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப என்ன பிடிக்கும், அட்டென்ஷன்ஸ், ரெஸ்பெக்ட், இல்லைனா இதுக்கு மேலே கூட என்ன ஒன்று அவனுக்கு பிடிக்குமா, இதெல்லாம் மேனிப்புலேஷனுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 2, கண்ட்ரோல் இமோஷன்ஸ். இந்த உலகத்தில் நிறைய பேர் இமோஷனல் டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. லாஜிக்கல் டிசிஷன்ஸ் ரொம்ப கம்மி ஆளுங்களால தான் எடுக்க முடியும். அப்படின்னா அவனோட இமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவனோட டிசிஷன்ஸ் கூட உங்களால் மாற்ற முடியும். இதுக்காக நீங்கள் நேராக இருக்கிற ஆளோட இமோஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கில்ட் ட்ராப், இமோஷனல் வேர்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்குன்னா வேலிடேஷன், சப்போர்ட் வேணும்னா அப்போ அவனுக்கு நீ அவனோட உண்மையான சப்போர்ட்டர்னு அவனுக்கு தெரியணும். ஸ்டெப் 3, டிசிஷன்ஸ் உன்னோடு இருக்கணும், ஆனால் நேராக இருக்கிற ஆளுக்கு தெரியணும் இந்த டிசிஷன்ஸ் அவனோடதுன்னு. ரூல் 4, சைக்காலஜிக்கல் டோமினன்ஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. பவர்ஃபுல் ஆளுங்கெல்லாம் எப்பவுமே சைலண்ட் லாங்குவேஜில் பேசுவாங்க. எப்போ ஆளுங்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட், டிசப்பாயிண்டாக ஆகுவாங்க, சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிடும் இவனோட இப்போ ஃபீலிங்ஸ் எப்படின்னு. சைக்காலஜிக்கல் டோமினன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, சைலண்ட் லாங்குவேஜில் பேசுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட உண்மையான இருக்கிற பர்சனாலிட்டியை ஆளுங்கிட்ட ஷோ பண்ணாதீங்க. ஆனால் நீ இதோட மிஸ்யூஸ் பண்ணால் இது உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிடும். மேனிப்புலேஷன் வந்து ஒரு டெக்னிக். இதை நீ கரெக்டாக யூஸ் பண்ணால் இது உனக்கு பவர் கொடுக்கும். பவர் வித்தவுட் கண்ட்ரோல் காடில் பற்றிக்கின நெருப்பு மாரி.